சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு எக்ஸ்பிளைனர். சிஜேபியோடைய ப்ரொடெஸ்ட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதனுடைய ப்ரொடெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாடையே உற்றுநோக்க வைத்திருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது என்னடா இவ்வளோ பெரிய விஷயமா ஓடிக்கொண்டிருக்கிறது, கரப்பான் பூச்சின்னாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்ததுன்னாங்க, பார்த்தா தலைநகரையே ஆட்டி வைத்திருக்கிறது, நியூஸ்லேயும் வந்திருக்கிறது, நியூசன்ஸையும் செய்து வருகிறது, சர்வதேச அளவில் தலைப்புச் செய்திகளிலும் கொண்டிருக்கிறது. நல்ல விஷயங்களுக்காக கடந்த 2 வாரமாக செய்திகளில் வந்த இந்தியா தற்போது தவறான விஷயத்திற்காக செய்திகளில் வருகிறது. அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு நல்ல விஷயங்கள், இந்தியா முன்னேறக்கூடிய சில விஷயங்களை போடவே மாட்டாங்க, இது போன்ற விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் ரிஃபைனரியை இந்தியா ராஜஸ்தானில் திறந்து வைத்திருக்கிறது. பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். யங்கஸ்ட் டீமை கொண்ட பிரைவேட்டான ஸ்பேஸ் டீம் ஸ்பேஸிற்கு அனுப்பியிருக்கிறது விக்ரம். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் இந்தியா செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. 0 கார்பன் எமிஷன் ரொம்ப நாடு முழுக்க அதிகமாக இன்னும் கொண்டு வர இருக்கிறது. இன்னும் ஒரே வருஷத்துக்குள்ள உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் வர இருக்கிறது, மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும். இன்னும் 6 வருஷத்துக்குள்ள செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு டெட்லைன் வச்சு டிபிஆரை விட இருக்கிறது சென்னை பெங்களூரு புல்லட் ட்ரெயின். இது போல பல ஹெட்லைன்ஸ் லாஸ்ட் 10 நாளில் மட்டும் வந்திருக்கிறது. நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அச்சேதி நானே வாலே என்ற மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கான ஒரு விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு சிஜேபின்னு ஃபுல்லாக தலைப்புச் செய்திகளில் வந்ததுன்றதை பார்த்தோம். அதுக்கெல்லாம் காரணம் ஸ்டீமே இல்லாமல், உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல், ஒரு கண்டென்ட் ஸ்டஃப் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு கரெக்டான ஸ்டஃப்பை கொடுத்த நபர் இந்த சோனம் வங்சுக். இந்த சோனம் வங்சுக் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவருடைய கிரெடிபிலிட்டியை பெட் பண்ணி தான் இந்த விஷயத்தில் இறங்கினாங்க. அவர்னால தான் இந்த ப்ரொடெஸ்ட் மாறி இருக்கிறது. அவர்தான் அண்ணா ஹசாரே ஆஃப் இந்த எரா அப்படின்னு ஒரு இது. சிலர்லாம் ஒரு படி மேலே போய் அவர் தாங்க அடுத்த காந்தி, அவர் தான் அடுத்த சுதந்திரம் வாங்கி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக இந்த சோனம் வங்சுக் யார்? ஒரு பக்கத்தில் இப்படி அவர் ஹைப் பண்ணுறதும், மறுபக்கத்தில் அவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட் என சொல்வதும், யார் தான் இந்த சோனம் வங்சுக் அப்படின்ற சந்தேகம், கேள்விகள் எழுகின்றன. யார் ஒரிஜினலாகவே சோனம் வங்சுக் யார்? அவர்தான் டீப் ஸ்டேட்டோட ஏஜென்ட்டா? நம்மிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இவை, பார்வைகள் உங்களிடம் விட்டுவிடுகிறோம். என்னென்ன இதோ பார்க்கலாம். யார் இந்த சோனம் வங்சுக்? டீப் ஸ்டேட்டுக்கும் அவருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கா? முதல்ல ஒரு பிரைமா ஃபேஸி இருக்கணும்ல. அவர் டீப் ஸ்டேட்டோட ஏஜென்ட்டா இல்லை டீப் ஸ்டேட்லாம் கிடையாதுங்களா, சும்மாங்க எல்லாம் அடிச்சு விடுறாங்க அப்படின்னா ஒரிஜினலாக என்னதான் கனெக்ஷன்ஸ் இருக்குது இதோ பார்க்கலாம். டீப் ஸ்டேட்டில் ஜார்ஜ் சாரோஸ் தான் எல்லாருக்கும் பேர் அடிப்படுகிறது. அப்படி இருக்க இந்த செக்மால் அப்படின்றது லடாக் லே பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓ பார்த்தோம்னா வங்சுக் அவராலும் அவரது முதல் மனைவி, அமெரிக்காவை சேர்ந்தவரான அவருடைய முதல் மனைவி ரெபேக்கா நார்மன், அவங்களுக்கும் வங்சுக்குக்கும் டைவர்ஸ் ஆனது சில வருடங்கள் முன்னதாக. அப்படி இருக்கிற அந்த ரெபேக்கா நார்மன், வங்சுக் இருவரும் சேர்ந்து துவங்கியது தான் இந்த செம்கால் அப்படின்ற அமைப்பு. இது அவங்களுடைய ஃபவுண்டட் ஆர்கனைசேஷனாக இருக்க, அந்த செம்காலுடைய வெப்சைட் படியே அவங்களுடைய பாஸ்ட் ஃபண்டர்ஸ் லிஸ்ட்டும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்திருக்கக்கூடிய முக்கியமானது தான் டான் சர்ச் எய்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான அமைப்பு. இந்த டான் சர்ச் எய்ட் அப்படின்றது தான் தங்களுடைய ஃபண்டர் அப்படின்னு செம்கால் சொல்லியிருக்கிறது, விச் இஸ் ஃபவுண்டட் பை சோனம் வங்சுக் அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இந்த டான் சர்ச் எய்ட் இவங்க யார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களோட டோனர்ஸ் யார் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வருகிறது பாம்ஷெல். ஜார்ஜ் சாரோஸுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் தங்களுடைய மெயின் டோனர் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறது டான் சர்ச் எய்ட். அதோட பார்த்தோம்னா ராக்ஃபெல்லர் ஃபிலாந்த்ராபி, அவங்களும் பார்த்தோம்னா இந்த ஜார்ஜ் சாரோஸுடைய அந்த நெட்வொர்க் போலவே அதனுடைய நெட்வொர்க்கில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய, சர்வதேச அளவில் எந்த நாட்டில் எந்த அரசு இருக்கணும், யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்னு தீர்மானிக்கக்கூடிய சர்வதேச மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்டேட். இந்த நாட்டில் இவர் ஆளணும், அப்போதான் நம்ம விரும்பக்கூடிய பொருட்கள் விற்கப்படும், நம்ம விரும்பக்கூடிய சட்டங்கள் இயற்றப்படும்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த டோட்டலாக அதை டிக்டேட் பண்ணணும், நம்ம தான் டிக்டேட் பண்ணணும், அப்போ நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு டம்மி ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கும்பலுடைய அமைப்புகள் தான் பார்த்தோன்னா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், இன்னும் ராக்ஃபெல்லர் அவங்களுடைய ஃபிலாந்த்ரபி. இந்த ரெண்டும் டான் சர்ச் எய்டுடைய முக்கியமான
ஒரு டோனராக இருக்கிறார்கள். அந்த டான் சர்ச் எய்டு பார்த்தோம் அப்படின்னா செம்காலுடைய முக்கியமான ஃபண்டர் அப்படின்னு செம்காலே ஒத்துட்டு இருக்கு. இந்த செம்கால் யார் அப்படின்னா வாங்சுக் மற்றும் அவருடைய முதல் மனைவி ரெபெக்கா நார்மனுடைய ஃபவுண்ட் பண்ண ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்றத பார்க்கிறோம். லடாக்கை பேஸ்ட் அவுட் பண்ணது. இதுதான் டீப் ஸ்டேட்டுடைய அவருக்கான இருக்கிற ஒரு சில கனெக்ஷன்ல. மீதிலாம் நமக்கு தெரியாது. அவர் சுற்றி வருதா, இது வருதா, அவர் பணம் ஒரிஜினலாக வாங்குறதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது இருக்கக்கூடிய பேசிக்கான இருக்கக்கூடிய பப்ளிக்லி அவைலபிள் எவிடன்ஸ், அதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்தது. இதை தாண்டி இதை வேலிடேட் பண்ணுற மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய பாயிண்ட்ஸ் இருக்கு. லடாக்ல கலவரம் நடந்ததுன்றதை பார்த்தோம். லடாக்ல 6th ஷெட்யூல்ல சேர்க்கணும் அப்படின்னு அவர் ஒரு போராட்டம் தொடங்கி லடாக் மக்களை தூண்டிவிட்டு அவர் பண்ணாருன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. அங்கே நடந்த அட்டூழியங்கள் நடந்ததை பார்த்தோம். போலீஸ் வெஹிக்கிள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த லடாக் வன்முறைக்கு பிறகு இன்னைக்கு அமைதி திரும்பி இருக்கிறது. அதில் அட்டானமஸ் கவுன்சில் எல்லாம் கொண்டு வரட்டாங்க. இவங்களோட கோரிக்கை இல்லாம இன்னொரு கோரிக்கையை ஒத்துக்கொண்டு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோனம் வாங்சுக் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தாரு. அதன் பிறகுதான் சிஜேபின்னு ஏறினாரு அப்படின்றத பார்த்தோம். புதிய பஸ் வந்தோடனே புதிய பஸ்ல ஏறிட்டார். இந்த பஸ்ல ஏறினாலும் மத்திய அரசு பழசு சொன்னது இன்னைக்கு நம்ம மறக்கலாமா? கூடாது. என்ன சொல்லியிருக்கிறது? செப்டம்பர் 25, 2025 அந்த நாள், a day after protest violence in Leh, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொன்ன முக்கியமான விஷயம், செம்காலுடைய FCRA பத்தின சீரியஸான டவுட்ஸை எழுப்பி அதனுடைய லைசன்ஸை ரத்து செய்தது மத்திய அரசு. இம்மீடியட் எஃபர்ட்ல கேன்சல் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த செம்கால் நம்ம முன்னாடி பேசின இந்த செம்கால் அமைப்புடைய லைசன்ஸை தான், FCRA லைசன்ஸை தான் கேன்சல் பண்ணாங்க மத்திய உள்துறை அமைச்சகம். என்னென்னு சொன்னாங்க? The reported grounds were specific. சிம்பிளான சில விஷயங்களை சொல்லிட்டு இதுதான் காரணம்னு பட்டியலிட்டது மத்திய உள்துறை. 3.5 lakh deposited by Wangchuk into Semkal's FCRA account in violation of section 17 அப்படின்னு செக்ஷன் 17 ஆஃப் FCRA ஆக்டில் இருக்கக்கூடிய சில சரத்துக்கள், அந்த செக்ஷன் 17 பைபாஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி வாங்சுக்கால சில லட்சம் 3.5 lakh அவர் டெபாசிட் பண்ணாரு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறது மத்திய உள்துறை. 3.35 lakh claimed as foreign contribution but not reflected in the account, violating section 18. வெளியிலிருந்து வந்த காசு அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் சொன்னாலும் அது அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை அடுக்கி இருக்கிறது. 54,600 rupees இன் லோக்கல் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது FCRA ஃபண்ட் கூட மிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது, which is in violation. இந்த FCRA சட்டத்தின்படி லோக்கல் ஃபண்டையும் FCRA ஃபண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் இங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முக்கியமான விஷயமாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ சைட்டட் அன்டிக்ளேர்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ், 9 பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் வாங்சுக், மோஸ்ட் ரிப்போர்ட்டட்லி அன்டிக்ளேர்டு. எதுவுமே கணக்கில் காட்டப்படாத வங்கி கணக்குகளாகவும் இதாகவும் இருந்திருக்கிறது. ஒரு 9 தனிப்பட்ட அளவிலான வங்கி கணக்கு உட்பட எல்லாமே கணக்கில் காட்டப்படாமல் இருந்திருக்கிறது அப்படின்னு மத்திய உள்துறை சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்த அஃபிடவிட்ல கிளியர் கட்டா சொல்லியிருக்கிறது. முக்கியமான விஷயம், செம்காலுடைய லைசன்ஸ், FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க இம்மீடியட் எஃபர்ட்ல. அதோடைய என்னென்ன லிங்க்ஸ் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ராக்ஃபெல்லர் கூட எல்லா கடையும் கணக்கில் இருந்தாங்க. அதை தாண்டி சில தொடர்புகள், இதெல்லாம் டீப் ஸ்டேட், அதெல்லாம் விட்டுருங்க. அவருடைய கமெண்ட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன், அது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA பார்த்துக்கிட்டோம். நம்ம அவருடைய கருத்துக்களை மட்டுமே பார்ப்போமே. அவர் உதிர்த்த முத்துக்கள் இதோ பார்க்கலாம். பாகிஸ்தான் இன்டெல் அதிகாரியுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் அப்படின்றது லடாக் DGP அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைகள். எது? இந்த கலவரம் நடப்பதற்கு முன்னதாக, லேல கலவரம் நடந்த நாட்களுக்கு முன்னதாக, செப்டம்பர் 24ஆம் தேதி கிட்ட கடந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லடாக்ல இருந்த கலவரத்துல 80 பேர் கிட்ட உங்களுக்கு இன்ஜூர் ஆனாங்க. 24 பேர் கிட்ட உங்களுக்கு ரொம்ப கடினமான காயங்களுக்கு உள்ளானார்கள். 4 பேர் மரணித்தார்கள். அந்த கொடூரமான கலவரத்திற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சோனம் வாங்சுக் பாகிஸ்தானி இன்டெல் அதிகாரியுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் அப்படின்னு லடாக்கோட DGP ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். பாகிஸ்தான் இன்டெல் அதிகாரியுடன் தொடர்பு அது மட்டும்தானா அப்படின்னா இங்க இல்லைங்க. நாங்க நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் அப்படிலாம் இல்லை, எல்லா இடமும் போவோம். பார்டர் விட்டு தாண்டி உங்களுக்கு லடாக்ல அப்படியே கீழே வங்கதேசத்துடனே தொடர்பு. இப்போ இல்லை, ஏதோ இப்போ திடீர்னு ஒரு ஞானோதயம் ஒரு யூனஸ் கூட அவர் வாழ்த்து சொல்ல போனாரு, இல்லை மோடி அரசாங்கத்தை எப்போ ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்ட்டு ஆலோசனை கேட்க போனாரு, அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் டேட்டிங் பேக் டு 2020. 2020 நெருங்கிய நண்பர் என அழைக்கக்கூடிய வகையிலான ஒரு உறவை கொண்டிருந்தது போல சோனம் வாங்சுக்கும் முகமது யூனஸும் வங்கதேசத்துல
ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை முறைகேடான வகையில் கவிழ்த்து விட்டு அங்கு வந்து ஒரு 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 பப்பெட் கவர்மெண்ட் போல, அமெரிக்கா நியமித்த ஒரு அரசாங்கம் போல, ஒரு வெசல் ஸ்டேட் போல இயங்கிய காலத்துல நியமிக்கப்பட்ட ஒபாமாவுடைய ஃபவுண்டேஷன்ல படித்தவரான, அந்த நோபல் பரிசு உள்ளிட்டவற்றை பெற்றவரான யூனஸ், இந்த யூனஸை போய் ஹக் பண்ணாரு அப்படின்றத பார்க்கிறோம். எங்க நடந்தது இதுவும்? பிரிட்டிஷ் ஹை கமிஷன் டாக்கா, வங்கதேசத்திற்கான பிரிட்டன் தூதரகத்துல நடந்த நிகழ்ச்சியில இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அங்க வங்கதேச தூதர் உள்ளிட்ட எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த இடத்துல அவங்கள சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டர்ஃபுல் மீட்டிங் வித் டாக்டர் யூனஸ் அப்படின்லாம் பதிவிட்டிருக்கார் அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் இவர்களுடைய உறவு. இவர்கள் இருவரும் அந்த பேரலல்ஸ் வந்து நிக்குதா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபாரின் வந்து ட்ரை பண்றாங்க, கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, இளைஞர்கள் போராட்டம்னு ஜட்ஜு சொன்ன விஷயத்தை வச்சு அங்க நடந்த பிரச்சனை, ஜட்ஜு சொன்னதை வச்சு இங்க உருவான காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு எல்லாத்துக்கும் ஒரே பேரலல்ஸ் போட்டிங்கன்னா அந்த இடத்துல யூனஸுக்கான இடத்துல இந்த இடத்துல அதிகாரத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறது இவர் தானா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து நிற்கும். பட் இது வேற இடம், நேபாள் இல்லை, பங்களாதேஷ் இல்லை, இது இந்தியா அப்படின்றது வேற பாயிண்ட். பட் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையான்ற பாயிண்ட், இந்த ரெண்டு மனிதர்களுக்கு இடையான வித்தியாசம் இல்லையான்றது சந்தேகம் வந்து நிற்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா சீனாவுக்கு ஆதரவாக கூர்காக்களை தூண்டி விட்டாரான்ற பாயிண்ட் வந்து நிற்கிறது. என்ன அப்படின்னா, அக்னிவீர் திட்டம் வந்த போது தெரியும் நாடு முழுக்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. என்ன இவ்வளவுதானா அப்படிதானா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்த காலம். ஆனா அதற்கு அப்புறம் இப்ப பீகார்ல இருந்து ஹரியானால இருந்து எல்லா இடத்துலயும் பிஜேபி ஜெயிக்குதுன்னு பாக்குறோம். அந்த அக்னிவீர்ல பல விஷயங்களை சலுகைகளை கொடுத்திருக்காங்க, கிளாரிட்டியும் கொடுத்திருக்காங்க, சந்தேகங்களை போக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். தீர்வுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இருந்த அவங்க சைட்ல மிஸ்டேக்கையும் சரி பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய விஷயங்களை அந்த சந்தேகங்களையும் போக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி இருக்க அந்த முக்கியமான காலகட்டத்தில் அவர் சொன்ன விஷயம், உங்களுக்கு கூர்காக்கள் அது தெரியும் எல்லாருக்குமே, கூர்கா ரெஜிமெண்ட் அப்படின்றது இந்தியன் ஆர்மியில தனியா இருக்கு. இந்த கூர்கா ரெஜிமெண்ட் அப்படின்றது நேபாள்ல இருந்து வரக்கூடிய கூர்காக்கள் அவங்க நேரடியா சேரக்கூடிய விஷயம். இதை நம்மலாம் விட அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அவங்க தான் மெயின்ன்றதே பார்க்கிறோம். அப்படி இருக்க அந்த கூர்காக்களுடைய ஃபியூச்சர் எப்படின்றது தெரியல. அக்னிவீர்லேருந்து வந்தால் மட்டும்தான் எடுப்பாங்களா? அப்படி வந்து அவங்களோட செக்யூரிட்டி என்ன, ஃபியூச்சர் என்ன, நேபாளிஸ் இந்தியன் ஆர்மியில் இருக்குதுன்றது ஒரு பாரம்பரிய இரு நாடுகளுக்கு உறவாக இருந்து வருகிறது. கூர்கா ரெஜிமெண்ட்றது அதற்குனே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அது என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகள் எழுந்தது. அதற்கான தீர்வுகளையும் மத்திய அரசு சொல்லிவிட்டது. ஆனால் அதை வைத்து திரு சோனம் வாங்சுக் பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னா, ஆர்மியோட மாரல் ரொம்ப லோவா இருக்கு லடாக்ல அப்படின்னு சொல்லிட்டு கூர்காக்கள் அதிக அளவில் உங்களுக்கு சீனாவை நோக்கி நகர்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல சீன ராணுவத்தின் பேரில் நம் மீது கூட சண்டையிடக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் வந்து கிட்டத்தட்ட தூண்டி விடக்கூடிய வகையில் அவர் பேசி இருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். லிட்ரலி கூர்காக்கள் சீன படையில போய் சேரக்கூடிய நிலைமை இருக்கிறது. அவர் வந்து நம்மளை அடிக்க கூட செய்வார்கள் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதாவது நீங்க போய் சேருங்க அப்படின்னு டைரக்டா மட்டும்தான் சொல்லல, சேர்ந்து அடிப்பார்கள், பண்ணலாம், வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற டோன்லேயே அவர் நேரடியா பேசினாரு அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது மறைமுகமாக சொல்வதாக நினைத்து நேரடியாக சொன்னார் அப்படின்றது தான் விஷயம். கூர்காக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பினார்ன்றதை பார்க்கிறோம். நமது தொப்புள் குடி உறவாக பார்க்கக்கூடிய நேபாளிகள் நமது உத்தரகண்டோட அந்த பக்கம் குதிச்சோம்னா நேரடி நேபாள், அந்த பக்கம் தான் மொத்தமும் இருக்காங்க. ரெண்டு பக்கம் உணவு முறையிலேருந்து எதுவுமே பெரிய வித்தியாசம் இல்லை. நமது சகோதரர்கள், அதுவும் ஒரு இந்தியாவுடைய இன்னொரு கிளையாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனா அதை வந்து நேரடியாக சைனா பக்கம் தள்ளிவிட, சைனாவோட திட்டமான அந்த 5 ஃபிங்கர் தியரியில வரக்கூடிய நேபாள் போல இவர் பாவித்தார். ஆனா இவர் அமெரிக்கா லிங்கா சைனா லிங்கானே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய வகையில சைனாவுக்கான ஒரு ஆள் பிடித்து கொடுக்கக்கூடிய இடத்துல மாறி நின்றாரா சோனம் வாங்சுக்ன்ற கேள்விகள் இந்த இடத்துல இறங்கி நின்றது. இதை தாண்டி இன்சைட்டிங் லடாக்கிஸ் இன் சப்போர்ட் ஆஃப் சைனா, இது அடுத்த கட்டம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. இந்த லடாக் பிரச்சனையின் போதே சொன்ன உதிர்த்த முத்தான வார்த்தைகள் இதோ. இஃப் சைனா இன்வெஸ்ட்ஸ் இந்தியா த்ரூ லடாக், we will not stop China but will show path to China to enter inside அப்படின்னு இந்தியா மீது சைனா படையெடுத்தால் நாங்கள் அவர்களை தடுக்க மாட்டோம். சைனா இந்தியா மீது படையெடுக்க எங்கள் வழியாகவே செல்வதற்கு நாங்கள் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் சொன்னாருன்னு கோட் பண்ற மாதிரி ஒரு சைட்டேஷன் அப்படின்ற டோன்ல அந்த கணக்குல தப்பிக்கலான்ற மாதிரி அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க அப்படின்ற டோன்ல இவர் சொல்றாரு. இவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி இருக்க அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய, இளைஞர்களை தவறான வழிநடத்தக்கூடிய வகையில லடாக் இளைஞர்கள் முன்னால் பேசிய பேச்சு ஒரு காமெடியன் சொன்ன வார்த்தை அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னது லடாக் போராட்டத்தின் போது ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே இதுதானா அப்படின்ற கேள்விகளை எழுப்பிய விஷயமாக இது இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது டெரகேட்டரி கமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் ஹிந்து காட்ஸ், ஹிந்து கடவுள்கள் மீது அவர் பயன்படுத்திய
ரொம்ப கொச்சையான வார்த்தைகள், தவறான இது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அதே லடாக் போராட்டத்தின் போது அவர் பயன்படுத்திய இன்னொரு வார்த்தை, they turned out to be such a ram who rescued சீதா from ராவணா. இவங்க எப்படின்னா இந்தியா, அதாவது தே அப்படின்னு சொல்றது இந்தியன் கவர்மெண்ட்டை, இவங்க ராமரா மொத்தமா மாறிட்டாங்க, அந்த ராவணனிடமிருந்து இந்த சீதையை மீட்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் தே டிட் நாட் டேக் ஹர் ஹோம், தே லெஃப்ட் ஹர் டு பி சோல்ட் இன் அன் ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 370 ராவணாவிடம் இருந்து ராமரான இந்தியா லடாக்கை மீட்டெடுத்து விட்டு, சீதையான லடாக்கை மீட்டெடுத்து விட்டு அவங்க வந்து ஓப்பன் மார்க்கெட்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஹுட் கொடுக்கல, அசம்பிளி கொடுக்கல அப்படின்னு அவங்க வந்து அந்த உங்களுக்கு 6th ஷெட்யூல்ல சேர்க்கல அப்படின்ட்டு லடாக்கின் உரிமைகளை பேசுவதாக நினைத்து சீதையை ஓப்பன் மார்க்கெட்ல ராமர் வித்தாரு அப்படின்ற வார்த்தையை உதிர்த்திருக்கிறார் திரு சோனம் வங்சுக். இதுதான் அவருடைய அந்த பார்வைகளா, இதுதான் அவருடைய சிந்தனையா, வரலாறு தெரியுமா, இப்படிதான் ஓப்பன் மார்க்கெட்ல வித்தாரா சீதையை ராமர் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வேற ஏதாவது மதத்தை பத்தி பேச முடியுமா இவரால? இங்கதான் ஒருவேளை இப்படி பேசினா பிஜேபி ரெடியாகி அடிக்க வருவாங்க, சண்டை போடலாம், அதை வச்சு நானும் பிஜேபி இந்த சண்டை அப்படின்னு நினைச்சு பேசினாரா? எப்படி பேசினாலும் தவறுன்றது ஒரு பாயிண்டாக இருக்க, அவருடைய நோக்கங்கள் இங்கே வந்து சந்தேகத்திற்கு உள்ளாகிறது. இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க, பிரிவினையை தூண்டி கலவரம் ஏற்படுத்த திட்டமிட்டார் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நிற்கிறது. இந்த கோர்ட்ஸ்ல போட்டு நிற்கணும். ஏன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபிடவிட் தாக்கல் படி திரு துஷார் மேத்தா, நாட்டினுடைய சோலிசிட்டர் ஜெனரல், அவருடைய வாக்கியங்கள் படி சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன விஷயங்கள், சோனம் வங்சுக் இன்சைட்டட் வயலன்ஸ் பை ரெஃபரிங் டு நேபாள், பங்களாதேஷ் அண்ட் அரப் ஸ்பிரிங். சோனம் வங்சுக் லடாக் போராட்டத்தின் போது உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து பங்களாதேஷ், நேபாள் மற்றும் அரப் ஸ்பிரிங் எப்படி நடந்ததோ அது போல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு மக்களை, இளைஞர்களை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய போராட்டத்திற்கான விஷயங்களாக இருந்தது அப்படின்னு மத்திய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்தது அஃபிடவிட்ல. அதுல துஷார் மேத்தா அவருடைய வரிகள் படியே பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் வாங்சுக் had actively tried to instigate Gen Z by referring protest பங்களாதேஷ், நேபாள் பத்திலாம் ப்ரொடெஸ்ட் வச்சு அதை மூலமாக தூண்டினார். He had brought up the possibility of Arab Spring like agitation அப்படின்னு விஷயத்தை சொல்லிட்டு இங்கே தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வராங்க. He carefully crafted his speech to instigate Gen Z and asked for agitations like in Nepal and Bangladesh and used speeches of Mahatma Gandhi to cover real intention அப்படின்னு தனது ஒரிஜினலான நோக்கங்களை மறைப்பதற்கு நேபாள், பங்களாதேஷ், அரபு ஸ்பிரிங் அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஃபைனலா பேட்சிங்க்கு கவர்ல பலபலான்னு தெரியறதுக்காக லேஸ்ல கட்டுறது போல மகாத்மா காந்தியை பத்தி அப்படியே அப்படியே லைட்டா சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு திரு துஷார் மேத்தா, மத்திய அரசினுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, மத்திய அரசுடைய குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய துஷார் மேத்தா, சோலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய நேரடி வார்த்தைகள் சுப்ரீம் கோர்ட்ல. அவர் இன்னும் கண்டினியூ பண்றாரு. சோனம் வங்சுக் ரெஃபர்ட் யூனியன் கவர்மெண்ட் as them and separated people of Ladakh as us. அதாவது லடாக் மக்களான நம்மளை மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு இவங்க சொல்லக்கூடிய, மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய அவங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க நம்ம அப்படின்னு பிரிச்சு வைக்க நினைக்கிறார் வன்சுக் அப்படின்னு மத்திய அரசு நேரடியாக குற்றம் சாட்டுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, ரெஃபரண்டம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கிறது. அதாவது கருத்து கேட்பு, இந்த ஸ்காட்லாந்து வந்து பிரிட்டன்ல இருக்கலாமா வேணாமா அப்படின்ற கணக்கெடுப்பு, கருத்து கணிப்புலாம் நடந்ததில்ல, அது போன்ற விஷயங்களாம், வாக்கெடுப்பு நடந்ததில்ல, அது போன்ற விஷயம்லாம் கேட்பது போல லடாக் இந்தியா தொடருமா கூடாதான்னு விஷயங்கள் நோக்கி நகர்ந்தார் அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுகிறது. விச் வேர் மேட் ஒன்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர், ஒரு காலத்துல ஜம்மு காஷ்மீர்ல பேசிய வார்த்தைகளை லடாக்ல இப்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருந்தார் துஷார் மேத்தா. அதுல சொல்கிறார், தேர் இஸ் நோ தெம் ஆர் அஸ், அவங்க நம்ம அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, நம்ம எல்லாரும் இந்தியர்கள். லடாக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு ரொம்ப ஃப்ராஜைலான லேண்டாக இருக்கிறது லடாக்கு. அந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இப்படி பேசுவது மிகவும் தவறான விஷயம். தீஸ் ஸ்பீச்சஸ் மேட் பை ஹிம் ஹாவ் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் இன் டோட்டாலிட்டி. டோட்டலாக அவர் என்னென்ன பேசினாரோ எல்லா கான்டெக்ட் விஷயத்தையும் வச்சு நம்ம மனசுல எடுத்துக்கணும். காந்திஜி நெவர் இன்ஸ்டிகேட்டட் பீப்புள் அகைன்ஸ்ட் தேர் ஓன் கவர்மெண்ட். சொந்த அரசாங்கத்திற்கு எதிராக காந்தி எங்கேயும் வந்து தனது நாட்டு மக்களை தூண்டிவிடவில்லை அப்படின்னு சோனம் வங்சுக்கு காந்தி பக்கத்துல கொண்டே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த புரிய வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய விசிட், இது இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர், ஃபுல் பிக்சர் இங்க இருக்கு, அபி பிக்சர் பாக்கி எல்லாம் இல்லை, இங்கே எல்லா பிக்சரும் இருக்குன்ற போல the show ends hereன்ற மாதிரி இங்க வந்து நிற்கிறது. சோனம் வங்சுக், அவர் வங்சுக் பார்த்தோம்னா 2025 பிப்ரவரியில பாகிஸ்தானுக்கு போயிருந்தார். இது பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு வருஷம் முன்னாடி பாகிஸ்தானுக்கு போயிருந்தார்.
இது ஓப்பனாக இருக்குங்க. இது ஏதோ இன்வெஸ்டிகேஷன்ல இல்லை, அவருடைய கணக்குப்படி அவருடைய வார்த்தைகள் படியே இருக்கிறது. எப்படி எதுக்கு போனாரு? ஒரு கிளைமேட் கான்ஃபரன்ஸ் போனாரு. அப்பப்போ சூழியல் ஆர்வலர்னு பட்டம் போட்டுட்டு இது மாதிரிலாம் போகணும்ல. ஸோ கிளைமேட் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார் சோனம் வங்சுக். இஸ்லாமாபாத்ல நடந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தார். யார் ஆர்கனைசரு? அங்கதான் காமெடி விஷயமே இருக்கிறது. டான் மீடியா. யாருது? டானுடைய மீடியா. அது டான் அப்படின்றது பாகிஸ்தானுடைய ரொம்ப முக்கியமான பத்திரிகை. பாகிஸ்தான் அரசாங்கம் உலக அரங்கிற்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய வார்த்தைகளை இவர்கள் மூலம் சொல்ல வைப்பார்கள். சொல்லணும்னு நினைக்கக்கூடிய செய்திகளை இவர்கள் மூலம் சொல்லுவார்கள். ஒரு பப்பெட் மாதிரி, ஒரு பெட்டு டாக் மாதிரி இருக்கக்கூடிய மீடியா தான் டான் மீடியா. நேரடியா இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தவறான விஷயங்களாகவும், பாகிஸ்தான் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை நல்ல விஷயங்களாகவும் போர்ட்ரே பண்ணக்கூடிய மீடியா தான் டான் மீடியா. அந்த டான் மீடியா பாகிஸ்தானின் குரலாக பார்க்கக்கூடிய மீடியாவை நடத்திய கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. உங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய சிஓபிலேருந்து எல்லாம் நடக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத் நடக்கிற கிளைமேட் கான்ஃபரன்ஸுக்கு ரொம்ப இங்கேருந்து மெனக்கெட்டு போயிட்டு வருவாரு. அவ்வளோ செக்யூரிட்டியோட பத்திரமா போயிட்டு வருவாரு சோனம் வங்சுக். அதுல கலந்துக்கிட்டார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. இதுல யுனைடெட் நேஷன்ஸ் வழக்கம் போல ஒப்புக்கு சப்பா ஊருகா வச்சிருப்பாங்கல்ல, அது போல யுனைடெட் நேஷன்ஸை சேர்த்துக்கிட்டா ஈஸின்னு சேர்த்துருக்காங்க. சோனம் அதெல்லாம் தாண்டி போனாரு. ஒரிஜினலாவே நோக்கங்கள் இருக்குங்க. பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் குறை சொல்றீங்க அப்படின்னு என்ன கொஸ்டின் பண்ணலாம். அங்க அவர் சொன்ன உதிர்த்த முத்தான வார்த்தைகளை இங்க பார்க்கலாம். அலெஜ்லி அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப சொன்ன வார்த்தைகளாக வந்திருக்கக்கூடியது. அவரோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா எதுவுமே வெளியில ஆகல. ஆனால் அவர் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஊடகங்கள் உட்பட எல்லாமே ரிப்போர்ட் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அலெஜ்லி சோனம் வங்சுக் praised பாகிஸ்தான் ஃபார் அட்டானமி எங்கேக்கு ஆக்குபைடு லேண்ட் ஆஃப் கில்ஜித் பால்டிஸ்தான் டியூரிங் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் இன் இஸ்லாமாபாத் February 2025. அதாவது ஜம்மு காஷ்மீரின் ஆக்கிரமிக்கப்பட்ட மீதி பகுதிகள் மொத்தம் பிஓகேன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். பிஓகேன்றதே முழுசாக சொல்லணும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கிடையாது, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், பிஓஜேகே. அதோட நிற்கிதா? கிடையாது. நம்ம கிட்டேருந்து பிரித்தது நம்ம மொத்தமாக பிஓகேன்னு சொன்னாலும் நம்ம கிட்டேருந்து மொத்தமாக பிரித்து அவன் ஆக்கிரமிப்பில் வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதில் கில்ஜித் பல்டிஸ்தான் ஒரு பகுதியை தனியாக பிரித்து அட்டானமஸ்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்கான். பிஓகே அப்படின்றத பிரித்து அது ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னொரு பகுதியை எடுத்து தான் சைனாக்கு வேற வித்துட்டாங்க. மீதி இருக்கிறது தான் லடாக் கிளேசியர் ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருக்கிறது. இப்படி தான் இருக்கிறது. பிஓகேவை செதைச்சு வச்சிருக்காங்க. காங்கிரஸ் புண்ணியத்தில் பாகிஸ்தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்க இந்த விஷயத்தில் இதுதான் பிக்சர். பிஓகேவும் மீட்கப்பட வேண்டும், கில்ஜித் பல்டிஸ்தானும் பிரிக்கப்பட வேண்டும், நமக்கு மீட்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் இருக்க, இதுல கில்ஜித் பல்டிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கொடுத்திருக்கிற அட்டானமி ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகழாரம் சொல்லியிருக்கிறார். இங்கே உட்காந்துக்கிட்டு இந்திய ராணுவர்கள் கஷ்டப்பட்டு காஷ்மீரை மீட்கணும், காஷ்மீரை பாதுகாக்கணும், காஷ்மீர் வழியா இந்தியாவுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உங்களுக்கு கோயம்புத்தூர் நடந்த அட்டாக் பார்த்துருக்கோம், பூனேல நடந்த பார்த்துருக்கோம், மும்பையில் 26/11 எத்தனையோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தாக்குதல் மும்பையில் நடக்கும், ஹைதராபாத் நடந்து பார்த்துருக்கோம். நாடு முழுக்க அத்தனை தாக்குதல் நடந்த காலம் போய் இந்த 12 வருஷத்துல தாக்குதல் இல்லைன்றதை தாண்டி உங்களுக்கு உள்ள போய் அடிச்சுட்டு போய் நம்ம அங்க கிரானா ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு பாகிஸ்தான்ல நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பக்கத்துல அடிச்சுட்டு வந்திருக்கோம். அவ்வளோ செக்யூரா இந்தியா தன்னை ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய நிலைமையில அவங்களுடைய டுபாக்கூர் டெமோக்ரஸி, நம்ம அது பனானா டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, நம்ம இன்னும் டுபாக்கூர் டெமோக்ரஸின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட பாகிஸ்தானுக்கு போய் அவங்களோட அட்டானமியை பாராட்டிட்டு வந்திருக்காரு சோனம் வங்சுக். ஸோ பாகிஸ்தானுடைய அட்டானமி என்னது, அது பாராட்டப்பட வேண்டியதா அப்படின்றலாம் தனி. பாகிஸ்தானை பாராட்ட இவருக்கு எப்படி மனம் வந்தது அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பாகிஸ்தானின் ஆக்குபேஷன்ல இருக்கக்கூடிய கில்ஜித் பல்டிஸ்தான் பாகிஸ்தானுதுனே சொல்ல வருகிறாரா சோனம் வங்சுக்? இதுதான் இவருடைய கருத்துக்கள். இவர் ஆதரிக்கக்கூடிய ஜென்சிகள் எல்லாரும் யோசிக்கட்டும். பார்க்குறாரு, நிறைய ஆதரிக்கிறாங்கல்ல, நிறைய கண்டுக்காம கூட போறாங்க, என்னன்னு தெரியாம ஃபேஷனா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரிஜினலான சோனம் வங்சுக் இதுதான். இவர் உடனே எல்லாரும் சொல்றாங்க, 3 Idiotsல வந்தார்ல, இந்த நண்பன் படத்துல வந்தார்ல, அந்த கொசக்சி போச புகழ் தான் இவரா அப்படின்னு இல்லைன்றத டைரக்டர் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டாரு. அதை வச்சுக்கிட்டு கூட இவர் பண்றாரு அப்படின்றது தெரியாது. பட் இவர் அப்படி கிளைம் பண்ணிக்கல. இவர் தொடர்ந்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் தான் சொல்லிருக்காரு. பட் நிறைய பேர் இவர் ஆதரிக்கிறவங்க அவர் தான் இவர் இவ்வளோ பெரிய இவருன்ற மாதிரி இவர் அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு கொண்டு போறாங்க. அப்படிலாம் கொண்டு போற அளவுக்கு இல்லை. இதுதான் இவருடைய வார்த்தைகள். ஒரு பக்கம் டீப் ஸ்டேட் கனெக்ஷன்றதை பார்த்துட்டோம், மறுபக்கத்தில் இவர் சொன்ன உதிர்த்த ஒரிஜினல் வார்த்தைகள், இவர் போய் நடத்திய சந்திப்புகள் விட்டவை எல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் ரியாலிட்டி. இவர் யாரு, என்ன டீப் ஸ்டேட் கனெக்ஷன், என்ன இதுன்றதை நீங்களே டீப் திங்கிங் மூலம் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்வது நம் கடமை, சொல்லிவிட்டோம்.
யார் இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றத சொல்லிட்டோம். இதுதான் நம்மளுடைய சாணக்ய எக்ஸ்பிளைனர். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.